வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அந்த ஸ்வீட் என்னன்னா லட்டு செய்ய போகிறோம். எல்லாருமே மாவில் தான், கடல மாவில் தான் லட்டு செய்வாங்க. நம்ம கடலப்பருப்பில் லட்டு செய்ய போகிறோம். கடலப்பருப்பு 1 கிலோ ஊற வச்சுருக்கேன். 3-4 வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதிகமாக ஊற வைக்காதீங்க, இதுக்குள்ளேயே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா எண்ணெய் இழுக்கும். மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குருணையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி மீதி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்குவோம். வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி பக்கோடா மாதிரி இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக புட்டு போடுங்க. இது மாதிரி புட்டு போடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு போடுங்க. உடனே திருப்பி எடுத்துக்கோங்க. செவந்து வரணும்னா இல்லை, லைட்டாக எண்ணெயில் போட்டு எடுத்தாவே போதும். இது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிச்சதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்குவோம். அதுக்கு முன்னாடி பாவு காய்ச்சிக்கலாம். 1 கிலோ கடலப்பருப்பு எடுத்தனால 3/4 கிலோ சுகர் சேர்த்துக்குவோம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா கரைச்சி விட்டு வைங்க. 1/2 டம்ளர் பால் ஊற்றிக்கோங்க. அந்த பால் அதோட பொங்கி வரும். அப்படியே வடிகட்டியில் மேலால் அப்படியே உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. அதில் சர்க்கரையில் உள்ள அழுக்கு எல்லாமே வந்துடும். 10 ஏலக்காய் நசுக்கி வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூனு கலர் பொடி சேர்த்துக்குவோம். பாவு கொதிக்கிறதில் போட்டுக்கலாம். நல்லா கொதிஞ்சு வரட்டும். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. ஆற வச்சுக்குவோம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறப்ப அதையும் குருணையாக தான் அரைக்கணும். பாருங்கள், இந்த பதத்துக்கு தான் அரைச்சி எடுக்கணும். இப்போ பாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கம்பி பதத்துக்கு எடுத்துக்கோங்க. பாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கோடா மாதிரி போட்டது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஒரு பாத்திரத்துக்கு, பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்குவோம். இப்போ ரெடியான பாவை எடுத்து இந்த அரைச்சதோடு எடுத்து கலந்துக்கலாம். ஊற்றி கலந்துக்குவோம். சூடாக இருக்கிறப்பையும் நல்லா கலந்துக்கோங்க. சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே கலந்துக்கணும், இல்லைன்னா கட்டி விழுவும். அப்படியே கரண்டி வச்சு நல்லா கிண்டி எடுங்க. இது மாதிரி நல்லா ஒரு ஈவனாக கிண்டி எடுத்துக்கோங்க. இது கூட முந்திரி திராட்சை போட்டுக்குவோம். ஒரு வானல் வச்சு வானல் நல்லா காய்ந்தோன்னா நெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்குவோம். நெய் நல்லா காயட்டும்.
ஒரு கையளவு முந்திரியும் திராட்சையும் போட்டுக்கலாம். போட்டு பொன்னிறமாக வணக்கிக்குவோம். இப்போ முந்திரி திராட்சை போட்டு லட்டு பிடிச்சிக்கலாம். நல்லா சூடாகவே பிடிச்சி எடுத்துக்கோங்க, கை பொறுக்கிற அளவுக்கு இது மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. நமக்கு சுவையான லட்டு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்லுங்கள். பாய்.